ஹலோ ஆல், வெல்கம் டு கேமோட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு குந்தன் ஸ்டோனை ஜர்தோசி வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜர்தோசியோட பார்ட்ஸில். நீங்கள் நினைக்கலாம் எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட் தானே மேம் சொல்கிறீங்க அப்படின்னு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறையா ஸ்டிச் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஜர்தோசி எப்படி கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணணும், அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த குந்தன் ஸ்டோனை ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் குந்தன் ஸ்டோனில் ரவுண்ட் ஷேப்பை எப்படி ஸ்டிச் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த திலகம் ஷேப்பை பெரிய சைடு இருக்குது இல்லையா, அதில் இருந்தது அந்த கூம்புக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும், இல்லை அந்த கூம்பில் ஸ்டிச் பண்ணும்போது அந்த எட்ஜில் எப்படி கொண்டு வரணும், இந்த மாதிரி 3 டைப்பையும், அதாவது 3 விஷயங்களையும் இதில் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு ஒட்டிக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு நெக்லைனை சுற்றி ஒரு கழுத்தை சுற்றி வைக்க போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த நெக்லைனுக்கு கரெக்டாக ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நல்லா காய விட்டுருங்க. ஒரு 1/2 hour ஆனாலும் பரவாயில்ல, நல்லா காய விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். க்ளூவை எப்போவுமே யூஸ் பண்ணும்போது கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, இப்போ இந்த 3 மெத்தட்ஸையும் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆல்ரெடி நம்ம கண்டினியூ ஸ்டிச்சை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஜர்தோசியை ஒரு அவுட்லைனாக ஸ்டிச் பண்ணோம். அதுக்கப்புறம் அதே ஜர்தோசியை ஃபில்லிங்காக ஸ்டிச் பண்ணோம். ஸோ அவ்வளோதான், அதுக்கப்புறம் இதை போட்டுடலாம், ஓகேவா? எப்போவுமே எட்ஜில் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே தான் பார்த்திங்க அப்படின்னா த்ரெட்டை எடுக்கணும். த்ரெட்டை எடுத்துட்டு ஜர்தோசியை லோட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன ஜர்தோசியில் தான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் சின்ன ஜர்தோசியில் வர்றது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நீங்கள் இதிலையே ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சின்ன ஜர்தோசியில் போட்டால் தான் இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஜஸ்ட்டு ஜர்தோசியை கோர்த்துட்டு கீழே நீடியில் விட்டு கீழே ஒரு தடவை சுற்றி மேலே கொண்டு நீடியில் லெஃப்ட்டு ரைட்டு திருப்பணும், ஓகேவா? அப்படி நீங்கள் திருப்பும்போது நீடியில் த்ரெட்டு மாட்டிருச்சா, அடுத்த லூப் வந்துருச்சா, ஜர்தோசிக்குள்ளே தான் த்ரெட்டு இருக்கா, அந்த மாதிரி குனிஞ்செல்லாம் பார்க்காதீங்க. 90 டிகிரியில் உங்கள் நீடியில் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அதே 90 டிகிரியில் வச்சு ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் கண்டிப்பாக வரும், ஓகேவா? எட்ஜஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். எட்ஜஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எட்ஜஸில் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல ஜர்தோசி கட் ஆயிரும், இல்லை ஸ்ப்ரிங்கு வந்துடும், ஓகேவா? ஜர்தோசி கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போட்டுடலாம், ஓகேவா? நிறையா ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இந்த ஸ்ப்ரிங் நம்மளை ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஸோ ஸ்டிச் பண்ணிடலாம். ஜர்தோசியை த்ரெட்லேருந்து எடுக்கிறீங்க. திலகம் ஷேப்போட எட்ஜில் பார்ட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா சென்டரில் இருந்து தான் நீங்கள் உங்கள் த்ரெட்டை எடுக்கணும். த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ஜர்தோசியை லோட் பண்ணுங்கள். லோட் பண்ணிவிட்டு ஜர்தோசியை அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அதாவது மனசில் த்ரெட்டை தான் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொரு தடவையும் ஸ்டிச் பண்ணும்போது ஜர்தோசி மாட்டிடுச்சா மாட்டலையான்னு நீங்கள் பார்க்க வேண்டாம். 90 டிகிரியில் நீடியில் வச்சுட்டு மேலே இருந்து கீழே நீடியில் 90 டிகிரியில் விடுங்க. கீழே ஒரு தடவை த்ரெட்டை சுற்றிட்டு மேலே தூக்குங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளாத்து த்ரெட்டு நீடில் ஒன்றா மேட்ச் ஆகும். அந்த இடத்துல லெஃப்ட்டு ரைட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஜர்தோசியிலேருந்து நீளமாக நீடியில் விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது, கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகே, எட்ஜஸில் கொண்டு ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு திலகம் ஷேப்பில் இருக்கிறத எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரு ரன்னிங்காக போடலாம். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா எங்கள் ஊரில் நாங்கள் கம்பி கோலம் அந்த மாதிரி சொல்லுவோம். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இந்த கோலம் சொல்லுவாங்க. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் ஸ்டிச் பண்ணிடுறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணி பழகிக்கோங்க. ஒரு 6 முட்டை போட்டுட்டு இதே மாதிரி பூ மாதிரி போட்டுட்டு நீங்கள் என்ன மாதிரி போடுறோம் அப்படிங்கிறது ஒரு 2-3 தடவை ஒரு ரஃபாக ஒரு ட்ராயிங் போட்டிங்க அப்படின்னா அடுத்து ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ரவுண்டை சுற்றி ஸ்டிச் பண்ணுறோம். நீடில் 90 டிகிரியில் இருக்கணும், மறந்துடக்கூடாது.
இப்படி ஸ்டிச் பண்ணும்போது ஜர்தோசியை சும்மா லாங்காக ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2-3 தடவை ஜர்தோசி வரதான் செய்யும். அதுக்காக நம்ம எந்த குறுக்கு வழியில் இருக்கிற ட்ரிக்ஸையும் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அது வந்து நல்லா ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்டிச் பண்ணிகிட்டே 2வது இருக்கிற சர்க்கிளை வந்து போட போகிறோம் ஜர்தோசியில். இதை தான் நான் சொன்னேன், நீங்கள் ட்ராயிங் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரும்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் அதிலிருந்து கொண்டு வந்து 3வது இது இருக்கிறத சுற்ற போகிறோம். ஜர்தோசி மேலே கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஜர்தோசி பக்கத்தில் கொண்டு வந்து போடுறேன், இல்லை நீங்கள் ஜர்தோசியை தாண்டியும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். அவ்வளவே தான், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு ஜர்தோசியை நீளமாக எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். பெரிய ஜர்தோசியில் ப்ளீஸ் ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஸ்டோனுக்கு மேலே பெரிய ஜர்தோசியை வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லாலாம் இருக்காது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனை சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்காது. ஓ, இது வந்து ஒரு ஃப்ரேம், இது ஒரு செட்டு போல், அந்த மாதிரி வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பெரிய ஜர்தோசியில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. முடிச்சு ஃபைனலாக வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதே தான் அதில் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு வந்து திலகம் ஷேப்பில் எட்ஜில் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி பண்ணணுங்கிறதுக்காக தான் திரும்பவும் ஒரு திலகம் ஷேப் ரவுண்டில் இது பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திரும்ப ஒரு தடவை நான் பெஸ்ட்டாகவே சொல்லி கொடுக்குறேன். ஜர்தோசியை எடுத்துகிட்டு நான் ரிவைண்ட் பண்ணி உங்களுக்காக சொல்கிறேன். ஜர்தோசியை எடுத்துகிட்டு ஒரு தடவை குத்தி கீழே சுற்றிட்டு மேலே வரும்போது லெஃப்ட் ரைட், திரும்பவும் அதே மாதிரியே கண்டினியூ பண்ணுறீங்க. அதே குந்தன் ஸ்டோனில் அப்படியே சுற்றி கொண்டு வரீங்க. ஓகேவா? இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே லாக் போட்டுருங்க, அதாவது நாட்டு போட்டு முடிச்சிருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3வது இந்த மாதிரி ஷேப் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னது தான், இந்த மாதிரி எட்ஜஸ் இருக்குன்னா அந்த இடத்துலேருந்து தான் நீங்கள் உங்களோட இந்த ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுற ஜேர்னி ஸ்டார்ட் ஆகணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா நெருக்கியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஜர்தோசி ஒரு இடத்துல, ஸ்டோன் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, ஒட்டியே வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் இந்த மாதிரி சும்மா ஒரு ரஃப் பேப்பரில் முட்டையாக போட்டுட்டு அதை எப்படி ஒரு ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத சும்மா ரஃப்பாக ஒரு ட்ராயிங் பண்ணிக்கோங்க. நிறைய கோலம் போடுறவங்களுக்கு புரிஞ்சிடும். நிறையா மாடர்ன் கேர்ள்ஸ்க்கு இது கொஞ்சம் அந்த சர்க்கிள் போடுறது கொஞ்சம் புரியாது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன். பார்த்து மெதுவாக ஸ்டிச் பண்ணணும். ஜர்தோசியை விட்டு தாண்ட போகிறீங்க அப்படின்னா ஜர்தோசிக்கு அந்த சைடில் கூட ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை வெளியே கொண்டு வந்து கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெதுவாக ஸ்டிச் பண்ணுவேன். இதை நான் உங்களுக்கு கண்டினியூ ஸ்டிச் முடித்த உடனேயே கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அடுத்தடுத்து போகும்போது கஷ்டமாகவே கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப மலப்பாக இருக்கும். அதனால தான் அதுக்கப்புறம் லீஃபு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் போட்டோம்ல, இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் கொடுத்துட்டு திரும்ப நான் இந்த ஸ்டிச் கொடுத்ததுக்கான ரீசன். ஓகே,
க்ளூ போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க, இல்லைன்னா ஸ்டோன் வர்றது. ஏன்னா நம்ம ஒட்டியே தான் ஸ்டிச் பண்ணுறோம், ஸ்டோன் கலண்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஸ்டோன்லேயே பார்த்திங்கன்னா வித் ஹோல்ஸோடு இருக்குது, நம்ம ஒட்ட வேண்டாம் ஸ்டிச் பண்ணிட்டாலே போதும், அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைனலாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். இவ்வளோ நேரம் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தயவு செஞ்சு டவுட் அப்போவே கேட்டுக்கோங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணி லாக் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அழகா எப்படி போட்டிருக்கோன்னு பாருங்கள்.